அது சம்மந்தமான சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். இங்கே ரெண்ட்லாம் எப்படி? ஃபேமிலி வந்தால் எவ்வளோ செலவாகும்? வாடகை, சாப்பாடு அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இங்கே வந்தால் எவ்வளோ செலவாகும்? ஃபேமிலியாக இங்கே இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும்? நீங்கள் விசாவை விட்டுருங்க. விசா கணக்கு விட்டுருங்க. வேறு ஃப்ளைட் கணக்கு விட்டுருங்க. சரி, அதையும் நான் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு துபாயில் வந்து ஃபேமிலியை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிக்கங்க. ஓகே. அதுக்கப்புறமா பாஸ்போர்ட், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். எல்லா டாக்குமெண்ட்லாம் இருக்கும்போது நீங்கள் விசிட் விசா அப்ளை பண்ணால் கிடச்சிரும். அது வந்து ஒரு விசிட் விசான்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 800 திராம்ஸ் 2 மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 15,000 20,000 வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டு அது ஒரு 15,000 வச்சுக்கோங்க. ஸோ 20 10 35. இதுதான் இங்கே வரத்துக்கான காஸ்ட். சரிங்களா? இங்கே வந்ததுக்கப்புறமா உள்ள செலவுகள்னு பார்த்திங்கன்னா வாடகை குறைஞ்சது 50,000 ஆகும் நம்ம ஊர் காசுக்கு. இங்கே ரூம் வாடகை ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னா அட்டாச்மெண்ட் பாத்ரூமோட நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு ரூமு, நம்ம ஃபேமிலி இருக்கணும், நம்ம மட்டும் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நம்ம ஊர் காசுக்கு 50லேருந்து 60 வரைக்கும் ஆகுங்க வாடகை மட்டும். அதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சில நேரம் இன்க்ளூட் ஆயிரும். சில நேரம் அதுக்குன்னு 200 செப்பரேட்டாக வாங்குவாங்க. நம்ம ஊர் காசு 4,000 4,000 5,000. சாப்பாடு செலவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உள்ளே உங்களுக்கு கேஸ் இருக்கும். நீங்கள் கேஸ்லாம் இங்கே நல்லா ஃப்ரீயாகவே கிடைக்கும். புக் பண்ணோன்னா இமீடியட்டாக வரும். சமையல் பண்ணிக்கலாம். அதோடைய காசு பார்த்திங்கன்னா வந்து மாதத்துக்கு குடும்பத்துக்கே சேர்த்து சமைச்சாலும் நம்ம ஒரு காசு ஒரு 15,000த்துக்குள்ளே முடிஞ்சிடும். நல்லா நீங்கள் ஸ்பெஷலாக சாப்பிட்டீங்கன்னா அதிகமாகும், அது வேறு விஷயம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கரெக்டாக இருக்கிற மிடில் கிளாஸ் லைஃப்பை நான் சொல்கிறேன்.